Hi students, good morning everyone. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ரோச் அ மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெகுலர் பேசிஸில் மார்க் டெஸ்ட் போட்டுட்ருப்பீங்க, இல்லைனா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிலர் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருக்கும். ஓகேவா? சிலர் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்ருப்போம், இப்போ தான் சிலர் ஃப்ரெஷ்ஷாக நான் மார்க் டெஸ்ட் போட போகிறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ பிகினர்ஸ், ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னா நான் அதை எப்படி அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிஃபோர் கெட்டிங் இன் டு த மார்க் டெஸ்ட் என்ன பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம இந்த செஷனில் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்சைட்டில் ஆல் இன் ஒன் ஃபார் பேங்கிங் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ராயல் பாஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் CWJ40 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி அதை நோக்கி போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச். ஓகேவா? ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே சூப்பர் பேட்ச் ஃப்ரீயாகவே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். ஸோ சூப்பர் பேட்ச் வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ராயல் பாஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ராயல் பாஸ் யூசர்ஸாக இல்லாமல் இருக்கீங்க, ஒன்லி சூப்பர் பேட்ச் மட்டும் எனக்கு சஃபிஷியன்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் பேட்ச்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் செட், டெய்லி வார்ம் அப் செட் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இயருக்கான எல்லா எக்ஸாம்ஸுமே எண்ட் ஆகிற வரைக்கும் டெய்லியுமே ஒரு வார்ம் அப் செட் உங்களுக்கு உங்களுடைய சூப்பர் பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா? ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 செக்ஷனுக்குமே மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துக்குமான வார்ம் அப் செட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சிஏக்குமே உங்களுக்கு வார்ம் அப் செட் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் இதில் இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தென் இப்போ IBPS POட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த நியூ பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் நாங்கள் உங்களுக்கு சூப்பர் பேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வர எல்லா அப்கமிங் எக்ஸாம்ஸ் RRB, SBI எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் இந்த சூப்பர் பேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி சூப்பர் பேட்சோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் ப்ரிலிம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், மெயின்ஸ்க்கு தான் அப்படின்னு இல்லை, எல்லாமே ஒரே இடத்துலையே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சூப்பர் பேட்ச் ரொம்பவே ஒரு தரமான கண்டென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம பிளாட்டினம் பேக்கேஜ். ஓகேவா? மெகா ஆஃபர் என்ன இருக்குது? ஸோ 12 மந்த்ஸ் வேலிடிட்டியில் உங்களுக்கு 170 ருபீஸில் 3000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பிளாட்டினம் பேக்கேஜ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா 170 ருபீஸ்க்கு உங்களுக்கு 3000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட். ஓகேவா? எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் 3000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு இதில் மார்க் டெஸ்ட் நமக்கு இருக்குன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். IBPS RRB ஸ்டார்ட் பண்ணி RRB, JE, SSC எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாளுக்கு வேலிடாக இருக்குன்னா இன்றைக்கி 1 டே மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் நிறைய மார்க் டெஸ்ட் போட என்னுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் சைக்கிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டடி பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணணும், கிளாஸஸை நான் வந்து என்ன பண்ணணும், எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணணும், அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அந்த மெயின் ஃபேக்டர் நீங்கள் எல்லாருமே ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கேஜை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 170 ருபீஸ்க்கு உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டியோட நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன டிஸ்கஷன்? ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு அப்ரோச் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி
என்னுடைய ப்ரிப்ரேஷன் சைக்கிளில் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஃபேக்டர் சரிங்களா. ஸோ நான் என்ன தான் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் மார்க் டெஸ்ட் போடாமல் நான் என்ன லெவலில் இருக்கேன்னு அனலைஸ் பண்ணாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னென்னா நான் என்ன லெவலில் இருக்கேன் ஓகேவா. ஸோ என்னுடைய கரண்ட் லெவல் என்னவா இருக்குது, நான் இதுலேருந்து இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும், என்ன மாதிரியான ஸ்கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் என்ன ஓகேவா. ஸோ எனக்கு இன்னும் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் சரிங்களா. என்னுடைய வீக்கர் செக்ஷன் என்ன, நான் எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், நான் இன்னும் எதுலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஓகேவா. ஸோ நம்ம இந்த செஷனில் ஒரு மார்க் டெஸ்ட் ஓகேவா. ஸோ நான் அதில் எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் எப்படி அட்டன் பண்ணணும். ஸோ எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அட்வான்டேஜஸ் பார்த்துடலாமா. ஸோ என்னெல்லாம்ப்பா இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணால் எனக்கு என்ன அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. எக்ஸாமோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா அந்த எக்ஸாமோட ரியல் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் ஓகேவா. நான் இப்போ ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் மட்டும் பண்ணுறேன், பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தேன்னா, நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், நம்மளை விட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கவங்க டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருப்பாங்க பக்கத்தில். ஸோ அதை பார்க்குறப்பவே உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டமாக இருக்கும், என்னடா நம்ம இன்னும் ஒரு 2 3 கொஸ்டின் தான் போட்டிருக்கோம், அவன் அங்கே போயிட்டானே இத்தனை கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ஸ்பீடோடு இருப்பாங்க எல்லாருமே ஓகேவா. தென் நீ இந்த பக்கம் ஒரு பக்கம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா அட்டண்டன்ஸ் ஷீட்டை கொண்டு வந்து நீட்டுவாங்க ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே சமாளித்து தான் நம்ம எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த அதுக்காக நம்ம மார்க் எழுதும்போது யாரும் வந்து நம்மளை இன்டரப்ட் பண்ண போகிறதில்ல. இருக்கலாம் இன்டரப்டாக பண்ணுற மாதிரியான என்விரான்மெண்ட்லேயே நம்ம இருக்கலாம், வீட்டில் இருக்கோன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமலாம் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த டைம் நம்மளோட எக்ஸாம் இப்போ நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்கன்னா 1 hour எக்ஸாம் ஓகேவா. ஸோ அந்த 1 hour டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாமோட அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா. நான் இப்போ ஒரு பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், மெதுவாக அந்த பிடிஎஃப் எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ சால்வ் பண்ணிட்டுருப்பேன். அதே நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்களா, மேலே டைமர் ஓடிட்டுருக்கும், அந்த டைம் முடிஞ்சோடனே டெஸ்ட்டு க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை என்னால் மார்க் டெஸ்ட்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் நான் எதுல எல்லாம் வீக்காக இருக்கேன், எதுல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ என் வீக்கர் ஏரியாவை கண்டுபிடிச்சி நான் அதில் இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு மார்க் டெஸ்ட் யூஸ் ஆகும். வேறு ஸோ இப்போ ஆல் இண்டியா மார்க்லாம் இருக்குது சரிங்களா. ஆல் இண்டியா மார்க் அதை அட்டன் பண்ணுறதுனால என்னப்பா பெனிஃபிட். ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட்லாம் போடுவோம்ல, லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு, 1 வீக் இருக்குன்னா நிறைய லைவ் டெஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி அதில் என் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணுமா. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா நான் இந்தியா லெவலில் என்னுடைய ஸ்கோரை செக் பண்ண முடியும் ஓகேவா. என்னுடைய மார்க்ஸை நான் இப்போ மார்க்கே போடாமல் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும் போயிட்டு வீக்லி டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறேன்னா அங்கே இருக்க 10 பேரோ 20 பேரோ தான் எனக்கு காம்படிட்டராக தெரிவாங்க. பட் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நான் ஆல் இண்டியா லெவல் மார்க் டெஸ்ட், ஸோ வெப்சைட்டில் மார்க் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட என்னை கம்பேர் பண்ணும்போது அவங்க கூட நான் வந்து என்ன ஆகும், என்னுடைய ஸ்கோரை கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா. வேறு ஸ்கோர்ஸை கம்பேர் பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் போடுறதுனால இன்னும் நல்ல பெனிஃபிட் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. இன்க்ரீசஸ் யுவர் ஸ்பீட் கரெக்டாக. ஸோ இப்போ டெய்லி நான் வந்து அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்க் போடுறேன் ஓகேவா, ஒரு ஆர்ஆர்பி 80 மார்க்ஸ் இருக்கிற ஒரு மார்க் அட்டன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுனா இனிஷியலாக எனக்கு ஒரு 60 சரிங்களா கம்மியான ஸ்கோர் வரும். அதே நான் ரெகுலராக 1 வீக் பண்ணும்போது 5 5 2 2 என்னுடைய ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது எனக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஸோ மார்க் டெஸ்ட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நான் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா. ஸோ ப்ளஸ் வேறு என்னெல்லாம் எனக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கொஞ்சம் தான். ஸோ எக்ஸாமோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை என்னால் பார்க்க முடியும், டைம் மேனேஜ்மெண்ட்டோட என்னால் சால்வ் பண்ண முடியும். இன்னொன்று பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுமா. நான் ஒரு மார்க் டெஸ்ட்டே போடாமல் டேரெக்டாக எக்ஸாம் போனேன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னே என்னன்னு தெரியாது. சில பேர் ஆன்லைனில் எக்ஸாமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேவா. அங்கே போயிட்டு ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் மார்க் டெஸ்ட் போடும்போது தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் சரியா. இதெல்லாம் சில அட்வான்டேஜ் தான், இதை தவிர இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. வேறு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லலாமா. வேறு
ஓகேவா? ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய ஸ்கோர்ஸ கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? என்னுடைய ஸ்கோர் கம்பேர் பண்ண முடியும். என்னுடைய வீக் செக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு, நான் எதுலலாம் ரொம்ப வீக்கா இருக்கனோ, அதில என்னால என்ன பண்ண முடியும்? பூஸ்ட் பண்ண முடியும். பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் என்னுடைய ஸ்கோர வந்து பூஸ்ட் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ மார்க் டெஸ்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. எப்படி ஒரு மார்க் டெஸ்ட்ட நான் அப்ரோச் பண்றது? ஃபர்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் போடணும்னா எல்லாருமே போட முடியாது. கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சிலபஸ் என்ன? நான் போடப் போற மார்க் டெஸ்ட்டோட சிலபஸ் என்ன? அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேனா? ஸோ சிலபஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டாபிக்ஸ கவர் பண்ணணும். ஓகேவா? நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, எடுத்த உடனே லென்த்தான மார்க் டெஸ்ட் சஜெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நாங்களுமே அத சஜெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ டாபிக்க ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. சிலபஸ் என்ன? நீங்க பண்ண போற டெஸ்ட்டோட பேட்டர்ன் என்ன? அதுக்கு என்னென்ன டாபிக்லாம் தேவை? உங்க சிலபஸ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ டாபிக் கவர் பண்ணிட்டு, ஸோ 2 டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஒருத்தர் பிகினரா இருப்பீங்க. ஒருத்தர் ஆல்ரெடி மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுருங்க. ஓகேவா? ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. சின்ன சின்னதா இருக்கிற செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்லேயே செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இது 2மே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, லென்த்தான மார்க் டெஸ்ட்டஸ் போட ஆரம்பிச்சிடலாம். லென்த்தி மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு மாடரேட் லெவல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, நீங்க டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் போட்டுட்டு, டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிடலாம், மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட் கவர் பண்ணிடலாம். மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ஃபுல் மார்க் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா போடணும். கரெக்ட்டா? ஏன்னா அது ஒரு 2 ஹார்ஸ் 40 மினிட்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்ல எடுத்த உடனே அவ்வளோ நேரம் போய் என்னால அங்க உட்காந்து அட்டெண்ட் பண்றதே கஷ்டம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கணும்னா, நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன சஜெஸ்ட் பண்றோம்? ஃபுல் மார்க்குமே போடுங்க. ஓகேவா? சிலர் வந்து வொர்க் பண்றவங்களா இருக்கிறவங்க ஃபுல் மார்க் போட முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்க மெயின்ஸ் போறீங்க, ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸோட மார்க் டெஸ்ட் போடுங்க. மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட். ஆப்டிட்யூட்க்கு தனியா, ரீசனிங்க்கு தனியா, இங்கிலீஷ்க்கு தனியா என்ன பண்ணிடலாம், நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ டெஸ்ட் போடுறதுக்கான வெரைட்டி இது. பிகினர்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், தென் லென்த்தான மார்க் டெஸ்ட். ஸோ பிகினர்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போடும்போது, ஒரு டெஸ்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் போடுறீங்க. பட் போக போக ஓகேவா, டேஸ் அதிகமாக மார்க் டெஸ்ட்டோடைய கவுண்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2வது போடும்போது உங்க ஸ்கோர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? உங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் ஒன்லி 1 போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக்ஷனல் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரீசனிங்கான ஒரு டெஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரீசனிங்கோட ஒரு மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? நமக்கு மேக்ஸிமம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த பிளட் ரிலேஷனோ டைரக்ஷனோ மட்டும்தான் 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மித்த பசில் சீட்டிங் எல்லாமே ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக் தானே. ஸோ அதெல்லாம் அழகாக 5 கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணி பசில் தான் இருக்கா, சீட்டிங் தான் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றா செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணிடுங்க, ஓவராலாக எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருங்க. ஸோ எதுக்காக இந்த ஓவர் வியூ அப்படின்னா, நான் எடுத்த உடனே ஃபஸ்ட் கொஸ்டினை தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. சரிங்களா? ஸோ ஓவர் வியூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக், ஓகேவா, நான் எதில் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ நான் பசில் சீட்டிங் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அதில் ஷியோராக இல்லாமல் நான் ஒரு பசில் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக என்ன ஆயிரும், டைம் ரொம்ப எடுத்துரும். நான் ஒரே கொஸ்டின்லேயே டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த டாப்பிக்கை தான் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் எதுலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வரக்கூடிய டாபிக்ஸ் இன்இக்வாலிட்டிஸ், சிலாஜிசம், ஸோ பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணலாமா? இப்போ சிலாஜிசம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுக்கலாம். இன்இக்வாலிட்டிஸ் வந்ததுனால 5 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு பசில் எடுக்கிறேன், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறேன்னா 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. பட் அது டைம் கன்சியூம் பண்ணும்போது
நான் அதிலேயே சப்போஸ் என்னுடைய டைமர் எண்ட் ஆகிருச்சுன்னா இதெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெல் நோனாக இருக்கிற அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்காகவும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்கோர் வர மாதிரியான டாப்பிக்காகவும் இருக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரிமைனிங் இருக்கிறத அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம். ஓவர்வியூ கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்திருக்கா, என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தேட் எனக்கு நான் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் இந்த மாதிரி என்னுடைய ஃபேவரட் டாபிக்ஸ் எனக்கு நல்லா வரும். இதை நான் ஸ்பீடாக அட்டன் பண்ணிடுவேன். அந்த மாதிரியானதை நான் அட்டன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹை வெயிட்டேஜ் ஒரு 2 செட்டு போட்டாலும் 10 மார்க் வர மாதிரி. அப்போ இந்த சிலாஜிசம் பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்போ அதுக்கு எனக்கு என்ன வேணும்? ப்ராக்டிஸ் வேணும், ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய பிடிஎஃப்ஸ் எடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் எடுத்து போட்டு இந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மார்க் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும்? என்னுடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்கணும், வெயிட்டேஜ் அதிகமாகவும் இருக்கணும். அதனால் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நல்லா கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஒரே இதிலே நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ டைமர் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேலே போகுது, இப்போ ஒரு பசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணிடணும்? பாசிபிலிட்டிஸ் நிறைய வருதுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். சரியா? இன்இக்வாலிட்டிஸ்லாம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் 20 to 30 அது விடவே கம்மியாக தான் எடுத்துக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தேவையே படாது நமக்கு. சரிங்களா? ஸோ டைம் கம்மியான டைமில் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணணும். ப்ளஸ் டைமர் மேலே ஒரு கண் இருக்கணும்னு சொன்ன மாதிரி உங்கள் அக்யூரசி மேலேயும் உங்களுக்கு ஒரு கண் இருக்கணும். சரிங்களா? நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய அட்டம் கொடுக்குறேன்ற பேரில் அக்யூரசியை விட்டுறக்கூடாது. அது அப்புறம் அதோட யூஸே இல்லை இல்லையா? ஸோ நான் நிறைய அட்டன் பண்ணாலும் அக்யூரசி இல்லைன்னா மைனஸ் மார்க்கில் போயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஓவர்வியூ பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். டைம் இருந்த டைமில் ரிமைனிங் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா ஆஃப்டர் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அனலைஸ். இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ நம்மள நிறைய பேர் பண்ணாமல் விடுற ஒரு விஷயம் இதுதான். ஓகேவா? அதாவது என்ன பண்ணுவோன்னா, மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு கூட டைம் ஷெட்யூல் பண்ணி மார்க் டெஸ்ட் 1க்கு 2 டெஸ்ட் கூட போட்டுருவோம். ஆனால் அதை அனலைஸ் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கண்டினியூ ஃபெயிலியர்ஸ் தான் கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணலைன்னா எதில் வீக்காக இருக்கும், எதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் வீக்காக இருக்கிற செக்ஷனை நான் பில்ட் பண்ணாமலே விட்டுருவேன். ஸோ அதுவே தான் எக்ஸாம்லேயும் நடக்கும். ரிப்பீட்டடாக இதே மிஸ்டேக் தான் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணுன்றது உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து கூட டிஃபர் ஆகலாம். பசில் சீட்டிங் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. அவங்களுக்கு இன்இக்வாலிட்டிஸ் கஷ்டமாக இருக்கலாம், பிளட் ரிலேஷன் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த அட்டன் பண்ணுறது கூட உங்கள் எபிலிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகலாம். ஆனால் அனலைசிஸ் எல்லாருக்குமே ஒன்று தானே, கரெக்டாக? ஸோ எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கிற கொஸ்டினையும் செக் பண்ணணும், ராங்காக இருக்கிற கொஸ்டினையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஈச் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்கிறத ஏன் நான் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேபி ஏதாவது ஷார்ட்கட்டில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் வர ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கலாம்ல? ஸோ கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கும் நான் என்ன பண்ணணும்? ஆன்சர் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்கரெக்ட் அட்டம்ப்டையும் பார்க்கணும். இன்கரெக்ட் அட்டம் பார்த்தா தானே நான் என்னுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கேன், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற மார்க் டெஸ்ட்டில் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அடுத்த மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும், உங்களுடைய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா உங்களுடைய இன்கரெக்டை கண்டிப்பாக செக் பண்ணி அதை அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா? தென் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணலாம்? அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ், ஸோ அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்லேயே டைப் இருக்குல்ல, ஒன்று டைம் இல்லாமல் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை தெரியாமல் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ டைம் இல்லாமல் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை ஆஃப்டர் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைம் இல்லை, அது ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டோட எப்படி அந்த இன்பிட்வீன் டைம்லேயே நான் அதை சால்வ் பண்ணுறது. ஓகேவா? சப்போஸ் டைம் இருந்து உங்களுக்கு அதை அட்டன் பண்ண தெரியலை அப்படின்னாலும் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஸோ அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டைம் இல்லாமல் போனதாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும்,
டைம் இருந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ண முடியலையாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்புறம் அதை ஒரு நோட் போட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தெரிஞ்சும் டைம் இருந்து என்னால் சால்வ் பண்ண முடியல, ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டினாக இருந்ததுன்னா அது ஒரு சைடு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு பாயிண்ட்டாவோ இல்லை ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கிறீங்கன்னா நியூ வெரைட்டி ஆஃப் சம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? அது ஒரு நோட் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட்டில் யூஸ் ஆகும், எக்ஸாம்ஸ்லேயும் அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே போகாமல் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்ட் அட்டம்ப்டையும் பார்க்கணும், இன்கரெக்ட் அட்டம்ப்டையும் பார்க்கணும், அன்அட்டம்ப்டட் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? வேற வேற என்ன விஷயங்கள்? ஸோ டைம் பார்த்துருக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு பெர் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க? சரிங்களாப்பா? ஸோ பெர் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க? ஆவரேஜாக எவ்வளோ டைம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அந்த டைமையுமே 3 விஷயமா பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். பெர் கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க? ஓவராலாக அந்த டெஸ்ட் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க? ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஓகேவா? இது 3த்தையுமே அனலைஸ் பண்ணணும். ஸோ எந்த பசில் அதிகமான டைம் எடுத்திருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒரு சின்ன கொஸ்டினுக்கு அதிகமான டைம் எடுத்திருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா பெர் கொஸ்டின்ஸோடைய டைம் நீங்கள் செக் பண்ணணும். ஓவராலாக அந்த கண்டிப்பாக நம்ம 1 hour ஆகும்போது தான் நம்ம அந்த மார்க் டெஸ்ட்டை எண்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ செக்ஷனல் டைமிங். ஸோ செக்ஷனல் டைமிங் எதுக்காக அப்படின்னா, ஸோ எந்த செக்ஷனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது நம்ம இன்னும் ஷியோர் ஆகலைன்னு சொல்லாமல் லாஜிக் இன்னும் நான் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறதும் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ணும்போதும் நீங்கள் செக்ஷன் வைஸும் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் வைஸ் அனலைஸும் அதில் இருக்கும். சாரி. ஸோ செக்ஷன் வைஸ் எதுக்கு செக் பண்ணோன்னா, சிலர் ஆப்டி நல்லா போடுவோம், ரீசனிங்கில் கொஞ்சம் வீக்காக இருப்போம். ரீசனிங் நல்லா இருக்கும், இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். ஸோ செக்ஷன் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது ஓவராலாக நான் எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கேங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? சாரி. நெக்ஸ்ட் திங், ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு ஓவர்வியூ பார்க்கணும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நான் ஷியோராக இருக்கிறத தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸ்கோர் பூஸ்டர்ஸ். ஸ்கோர் பூஸ்டர்ஸ்னால் இப்போ ஒரு செட் எடுத்தேன்னா எனக்கு மேக்ஸிமம் 5 மார்க்ஸ், 3 to 5 மார்க்ஸ் கிடைக்கிற மாதிரியான செட் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ நான் அனலைஸே பண்ணலை அப்படின்னா என்னுடைய வீக்கர் செக்ஷன் எது, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கனா, இல்லை எனக்கு டாப்பிக்கோட நாலேஜ் தெரியாமல் இருக்கா, இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சுக்காது. நான் டாபிக் நல்லா தெரிஞ்சிருப்பேன். ஓகேவா? ஸோ நான் ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு மார்க் கம்மியாக வருது அப்படின்னா அது வந்து நான் டைம் அதிகமாக இப்போ நான் டைமெல்லாம் ஏன் செக் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டைம் செக் பண்ணும்போது தான் டைம் ரொம்ப எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா? ஓகேவா? சிலர் பசில் அண்ட் சீட்டிங்கில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிச்ச சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்போம். அப்பயும் ஸ்கோர் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நான் அட்டன் பண்ணி ராங் ஆயிருக்கா, அப்போ நான் டாப்பிக்கில் இன்னும் என்னுடைய கான்செப்டில் என்ன ஆகலை, இன்னும் ஸ்ட்ராங் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் அனலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டெஸ்ட், மார்க் டெஸ்ட் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் சைக்கிளில் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். சும்மா பிடிஎஃப் மட்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சு பண்ணோன்னா டாபிக் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் உங்களுக்கு எந்த ஃபேக்டர் ரொம்ப மெயினானது? மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அட்டன் பண்ணுற எபிலிட்டி வேணால் சேஞ்ச் ஆகலாம்ப்பா. சிலருக்கு வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் இந்த மாதிரியானது நல்லா வரும், சிலருக்கு பசில் அண்ட் சீட்டிங்கும் நல்லா வரும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டைம் கன்சப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கெலாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். மார்க் டெஸ்ட் போடும்போதே பாருங்கள், பசிலில் நிறைய நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ இந்த இன்இக்வாலிட்டி சிலாசம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் அதிகமான டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி, அப்போ அதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் அதோடைய அட்டெம்ப்ட் அதிகமாக இருந்தாலும், கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது, இன்னும் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ மெயினான விஷயம், நீங்கள் என்ன தான் மார்க் டெஸ்ட் எல்லாமே சொன்னாலும் ரொம்ப ரொம்ப மெயினாக நம்ம சொல்கிறது என்ன? ரெகுலர் ப்ராக்டிஸ். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம் வருது, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வெறியில் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே ஃபயர் என்ன இருக்கணும்?
லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். சரியா? ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி. சரிங்களா? ஸோ நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றேன்னா, அது ஃபுல்லாவே பண்ணணும். என்னுடைய அந்த சைக்கிள் ஃபுல்லாவே நான் கன்சிஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் என்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கணுமே தவிர, என்னுடைய ப்ரிப்பரேஷன் சைக்கிள பிரேக் பண்றதா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ ரெகுலர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா, எல்லாருமே ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருமே கிளியர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் சீரியஸ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்காக தான் இந்த மாரியான இனிஷியேட்டிவ் எல்லாமே கொண்டு வரோம். ஸோ மார்க் டெஸ்ட், சூப்பர் பேட்ச் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஸோ 2, 3 வெரைட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னா, அவனுக்கு ஃபெயிலியர பார்த்தாலே பயமா இருக்கும். மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சோனே ஸ்கோர் கம்மியாயிருமோ? என்னுடைய ஸ்கோர் அதில நல்லா இருக்காதோ? ஸோ மித்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது லீடர்ஷிப்லாம் வரும்ல. ஸோ இவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்சன் நேமோட அதுலலாம் பார்த்து பயமா இருக்கும். அதனால அட்டெண்டே பண்ண மாட்டாங்க. செகண்ட் வெரைட்டி என்னன்னா, அட்டெண்ட் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணாம கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஃபர்ஸ்ட் டாப்பர் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஃபெயிலியர பார்த்தும் பயம் இருக்காது. எக்ஸாம்னாலே ரொம்ப ஜாலியா அட்டெண்ட் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைப்பா தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் சீரியஸ எல்லாரும் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ராயல் பாஸ் யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. தென் சூப்பர் பேட்ச் ஒரு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே அத யூஸ் பண்ணி வார்ம் அப் செட் எல்லாருமே போடணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நான் ஒரு ஓவராலா சொல்லியிருக்கேன். இதில எதுவும் பர்ட்டிகுலரா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ.